கிராமத்திலே பிறந்து வளர்ந்துருந்தா கூட நல்ல படிப்பும் திறமையும் அறிவும் இருக்க குணாவுக்கு நகரத்துலேருந்து எங்கள் கம்பெனிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லெட்டர் வந்தனால நகரத்தை நோக்கி புறப்பட ஆரம்பித்தான் குணா. எல்லா மனுஷங்ககிட்டையும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குமா, அந்த மாதிரி குணா கிட்ட காந்தி தாத்தா யார்கிட்ட அதிகமாக இருக்காரோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசி பழக ஆரம்பிப்பான். குணத்துக்காக யாரும் வேலை போட்டு தரப்போகிறது கிடையாது. குணாவோட திறமைக்காக ஒரு நல்ல வேலை கிடச்சி அங்கே பக்கத்துலேயே போயிட்டு வர மாதிரி ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பித்தான். ஹவுஸ் ஓனர் போட்ட ரூல்ஸை 1-2 ஃபாலோ பண்ணாமல் விட்டதால் குணாவோட மூஞ்சிக்கு நேராக வந்து அந்த ஹவுஸ் ஓனர் நல்லா திட்ட ஆரம்பித்தார். ஹவுஸ் ஓனர் போடுற சத்தத்தை கேட்டுட்டு மேலே குடியிருந்த தாத்தா கீழே இறங்கி வந்து பார்த்தப்ப ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளால் திட்டிக்கிட்டு இருந்ததை கேட்டதுக்கப்புறம் தனக்குள்ளேயே மதிக்காத இடத்துல செருப்பு கூட கழட்டக்கூடாது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு இருந்தது குணாக்கு அதுக்கு கேட்க ஆரம்பிச்சுது. இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த குணாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியிலையும் அந்த தாத்தா சொன்ன வார்த்தைகள் காதில் கேட்டுக்கிட்டே இருந்ததால் நம்ம இனிமேல் இங்கே தங்க வேணாம், நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பெரிய வசதி இல்லாத அந்த மேல் வீட்டு தாத்தா சொன்ன வார்த்தைகள் தான் அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய ஆரம்பிச்சுது. பணம் இருக்கோ இல்லையோ நம்மளை மதித்து கூப்பிட்ற இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம், நம்ம மதிக்காமல் இருக்கிற இடத்துல செருப்பு கூட கழட்டக்கூடாதுங்கிறது.